There are three kinds of ministry. Number one, the ministry of faith. மூன்று விதமான ஊழியங்கள். முதல் ஊழியம் விசுவாச ஊழியம். பிரசங்கியார் ஆண்டவருடைய வசனத்தை படித்து வசனம் படிக்கிறதுனாலே வரக்கூடிய விசுவாசத்தினால், தேவன் பேரில் அவருக்கு ஏற்படக்கூடிய விசுவாசத்தினால், தேவன் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி அற்புதங்களை செய்கிறார், பயன்படுத்தி மக்களை விடுதலை செய்கிறார். This ministry is called the ministry of faith. It depends upon the faith of the preacher. Greater the faith of the preacher, greater will be the manifestation of miracles. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக விசுவாசம் இருக்கிறதோ அது நம்பர் ஒன் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. நம்பர் டூ, அனாயிண்டிங். Faith ministry touches the brain. விசுவாச ஊழியம் மூளையை தொடும். அப்போ மூளையில் இவர் ஜெபம் பண்ண உடனே அப்படியே ஒரு விசுவாசம் அதில் அது ஆவியில் இறங்கி அது அற்புதமாக மாறும். Second kind of ministry is ministry through anointing. This ministry is not based on faith. இந்த ஊழியம் அது அபிஷேகத்தினால் நடத்தப்படும் ஊழியம். தேவன் அவருடைய வல்லமையை ஒரு கனத்திற்குரிய பாத்திரத்தின் மூலம் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த அனாயிண்டிங் மினிஸ்ட்ரியில் இட் டச்சஸ் த ஃபிசிக்கல் பாடி. அதனால தான் பீப்புள் ஆர் ஸ்லேன், சரிந்து மக்கள் விழுவதற்கு காரணம் அனாயிண்டட் மினிஸ்ட்ரி. இது செகண்ட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. இது காட் யூசிங் த ப்ரீச்சர் வித் த அனாயிண்டிங் பெர்ஃபார்ம்ஸ் த மிரக்கிள். திஸ் இஸ் செகண்ட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. Third kind of ministry from today I am entering into is called the ministry of glory. மகிமையின் ஊழியம். இந்த மகிமையின் ஊழியத்தில் அப்படியே தேவன் அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். He doesn't need the help of a preacher. Preacher should come out, give the service to God, service to Jesus. He does the ministry. அவர்தான் அந்த ஊழியத்தை செய்கிறார். ஆகவே அது க்ளோரி மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி நமக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நடந்தது. ஐ டோல்ட் God, I hand over the service to you. You do the needful. He was standing here. Okay, that is the ministry of glory. The ministry of gloryல 3 லெவல் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் glory, டெனயா glory, DENIAH glory. Denaya is not a Hebrew word, it's a heavenly word. பரலோக வார்த்தை, DENIAH glory. This glory was manifested by Moses. இந்த மகிமை மோசே உணர்ந்த மகிமை. இரண்டாவது மகிமை ஷெகேனா glory. ஆசரிப்பு கூடாரத்து அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் வந்த தேவ மகிமை. அது எலியாவின் காலத்தில் அக்கினியாய் வெளிப்பட்ட மகிமை. எலியாவின் காலத்தில் பிசிக்கல் அக்கினியாய் அது இறங்கியது. நம்முடைய காலத்தில் ஸ்பிரிச்சுவல் அக்கினியாய் அது இறங்க போகிறது. நீ ஊழியக்காரர்கள் இல்லத்திற்கு ஜெபிக்கும் பொழுது எம்மாவு சீசருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசித்திருக்கிறாயே, அதை போல நீ அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது எம்மாவு சீசர்கள் எதை உணர்ந்தார்களோ அதை ஊழியக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னார். திஸ் இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் க்ளோரி. Denaya glory. So that is what God said. Second kind of ministry is Elijah's, that is fire. Third kind of ministry is called Rena ministry. RHENAH. This word is not there in the Bible. பரலோகம் கொடுத்த வார்த்தை. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் தான் அவருக்கு அபரிமிதமான வெளிப்பாடுகள் கிடைத்தது. அபரிமிதமான வெளிப்பாடுகளின் நிமித்தம் பிசாசு அவரை கொட்டுவதற்கு ஒரு நிலை வந்தது. ஆகவே அவர் சரீரத்தை விட்டு பிரிந்து translation. There are two words. One is translation, another is transportation. I have experienced both. I experienced translation and transportation. What is transportation? Transportation is body spirit ரெண்டும் ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொன்னால் சரீரமும் ஆவியும் சேர்ந்து போகிறது. அந்த நேரத்தில் யாராவது என் ரூமுக்கு பார்த்தா பாஸ்டர் படுத்திருந்தாரே, ஆளை காணமே,
கதவெல்லாம் தானே பூட்டி இருக்குது, எங்கே போனார் அப்படின்னு தேடுவாங்க. சில சமயங்களில் பகல் நேரத்தில் போயிட்டால் வீடு பூட்டி இருக்குது, ஆளை காணோம், எங்கே போனார் தெரில. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் இது ஷார்ட் டைம், எர்த்லி டைம் அண்ட் ஹெவன்லி டைம், 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அப்போ அந்த எர்த்லி டைமுக்கும் பரலோகத்து டைமுக்கும் பூலோக டைமுக்கும் எனி ஃபார்முலா இருக்குதா? பூலோகத்தில் இவ்வளவுனா பரலோகத்தில் அவ்வளவுன்னு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஃபார்முலா இருக்குதான்னாரு. ஒவ்வொரு நாளும் இந்தியன் ருப்பிக்கும் டாலருக்கும் இந்தியன் ருப்பிக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிட்டே இருக்கும். 10 மணிக்கு தான் சொல்லுவாங்க என்ன ரேட்டு இன்றைக்கி, US டாலர் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தினுடைய டைமுக்கும் பூலோகத்தினுடைய டைமுக்கும் தெர் இஸ் நோ ஃபார்முலா, இட் இஸ் வேரியிங். அப்போ நான் கேட்டேன், மோசே 120 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார், பரலோக காலத்தின்படி எவ்வளவு நாட்கள் என்று கேட்டேன். He said 86 years. Moses, according to heavenly clock, lived on this earth 86 years, but our Bible says 120 years. So I don't like to explain all these things, how it is, how God calculates all those things. My job is to tell about glory ministry. அது பார்த்தீங்கன்னா, மின்சாரம் பாய்வதற்கு அரிதில் கடத்திகள், எளிதில் கடத்திகள், கடத்தா பொருட்கள் அப்படின்னு 3 இருக்கும். குட் கண்டக்டர்ஸ், பேட் கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ். மின்சாரம் கடத்துவதில் காப்பர் இஸ் அ கண்டக்டர். அதனால தான் எல்லா எலக்ட்ரிக் ஒயரும் காப்பரில் செய்கிறோம். அலுமினியம் இஸ் அ பேட் கண்டக்டர், கிளாஸ் இஸ் அ நான் கண்டக்டர். இந்த 3 கண்டக்டர் இருக்குது. ஆகவே இந்த இடத்துல மகிமை வரும்போது, people who are having lot of thirst for God, they will experience the glory. அவர்கள் அந்த மகிமையை உணர்வார்கள். சிலர்லாம் not that good conductor, bad conductors, they will little bit feel the glory of God. There are non conductors, எவ்வளோ glory இங்கே வந்தாலும் அவங்க போனாங்கன்னா மரக்கட்டை மாதிரி அப்படி போவாங்க. So these are the 3 kinds of glory. So I want to talk about level 1 glory, Denaya glory. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யார் கண்களில் தேவ கிருபை கிடைக்கிறதோ அவர்களை அவர் பெயர் தெரிந்தாலும், நம்ம எல்லாருடைய பேரும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம பேர் தெரியும், நம்ம ஹவுஸ் நம்பர் தெரியும், நம்ம செல்ஃபோன் நம்பர் தெரியும், லேண்ட்லைன் நம்பர் தெரியும், நம்ம பற்றி எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் எல்லாரையும் அவர் பெயர் சொல்லி அழைப்பதில்லை. யார் மேல் தேவன் தம்முடைய கிருபையை ஊற்றுகிறாரோ அவர்கள் கிருபா பாத்திரமாக மாறுகிறார்கள். கிருபா பாத்திரமான மாறின மக்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தருக்குள் அன்பான நீங்கள் என்ன செய்ய ஜெபம் பண்ணணும்னா, கர்த்தாவே என்னை கிருபா பாத்திரமாக மாற்றுங்கப்பா, என்னை பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. பேர் தெரியும், ஆனால் இது வரைக்கும் அவர் பேர் சொல்லி உங்களை கூப்பிடல, பேர் சொல்லி கூப்பிடணும். ஸோ யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வுட் பி, மேக் மீ எ வெசல் ஆஃப் கிரேஸ் and call me by name as you call Moses. மோசேயை அழைத்தது போல என்னையும் பெயர் சொல்லி அழையுங்கள் என்று கேட்டால் தேவன் உங்களை கிருபா பாத்திரமாக மாற்றி, பாத்திரம் அப்படின்னா என்னது? அவன் ரொம்ப அதுக்கெல்லாம் பாத்திரம் இல்லை அப்படின்றான். அப்படின்னா நாட் குவாலிஃபைட் ஃபார், அதுதான். அதனால் பாத்திரம்னா கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். கிருபா பாத்திரமாக மாறி தேவன் பேர் சொல்லி அழைத்தார் என்றால் நாம் அவரிடத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம். தேவன் எப்போ உங்களை பேர் சொல்லி சொன்னாரோ சடனாக கூப்பிடுவார். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறோம், கூப்பிட்ட உடனே அதிர்ந்து போய் நின்றாங்க, அதிர்ச்சி அடைஞ்சு நின்றாதுங்க. லிஸ்ட்டு வச்சுருக்கணும் என்னென்ன கேட்கணும் அப்படின்னு. தேவன் பேர் சொல்லி அழைச்ச உடனே என்ன செய்யணும்? லிஸ்ட்டு வச்சுருக்கணும், உடனே கேட்டுறணும், உடனே அவரும் தருவார். மோசேக்கும் அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே எதிர்பார்த்து கொண்டிருந்தான், என்று தேவன் என்னை பேர் சொல்லி அழைப்பார். பேர் சொல்லி அழைத்த அதே வினாடியிலே உன் மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்பேன். அப்பொழுது, எப்பொழுது? அவனை கிருபா பாத்திரமாக்கி பேர் சொல்லி அழைத்த பொழுது, அப்பொழுது உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். டினாயா க்ளோரி. I want to talk about this Denaya glory.
19ஆம் வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய தயையை நான் உனக்கு முன்பாக கடந்து போக செய்வேன். இது என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. என்ன நீ இன்னைக்கு கேட்ட மகிமையை காட்டியறலும், அது மாதிரி இன்னை மாதிரி நீ நிறைய கேள்வியை கேட்ப. அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்பாகவே பதில் உன் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ யூ ரீட் யுவர் மைண்ட். நீ கேள்வி கேட்கறதுக்கு முந்தையே பதில் அங்கே ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் தான் நீ கேள்வி கேட்ப, மறுபடியும் ரீப்ளே ஆகும். உன் கேள்விக்கெல்லாம் பதில் முன்னால் நான் அனுப்புவேன் என்று தேவன் சொல்கிறேன். எல்லா கேள்விக்கும் அவர் பதிலளிப்பேன் என்று சொல்கிறார். என் நிறை அழகு, glory is the fullness of manifestation of God's beauty. மகிமை என்பது தேவனுடைய அழகின் பரிபூரணம். அதுதான் நிறை அழகு என்று நாம் சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கு பரிவு அல்லது கிருபை காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு கிருபை காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன். இரக்கம்னா என்ன, கிருபைனா என்ன? இரக்கம் என்பது கடந்த காலத்திற்குரியது. நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளையெல்லாம் தேவன் வந்து மகனே மன்னித்து விட்டேன் என்று சொல்வது அவருடைய இரக்கம். கிருபை என்பது மகனே வருங்காலத்தில் உன்னோடு நான் இருப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்வது கிருபை. Mercy pertains to the past, grace pertains to the future. It is unmerited gift of God. God grants so many things of which you are not qualified to receive. You are not worthy to receive. Such things God gives you as a gift to you for future. That is called the grace. என்று சொன்னார். 20. நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். நீ என் முகத்தை காண மாட்டாய். மக்கள் ரொம்ப லைட்டா பேசுறாங்க. பிதாவாகிய தேவனை பார்த்தேன், ஃபாதர் காடோட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐ ஹவ் நாட் சீன் ஃபாதர் காட். ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ ஹவ் சீன். ஃபாதர் காட் இஸ் ஃபுல் ஆஃப் லைட். அது ஃபாதர் காடை பற்றி பார்த்தீங்கன்னா அவரை யாரும் பார்க்க முடியாது. யோவான் 1:18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் என்று இங்கே சொல்லப்படுவது பிதாவாகிய தேவன். எல்லாம் சொல்கிறாங்க, பிதாவாகிய தேவனை நேரில் பார்த்தேன், கூட வந்தார், வாக்கிங் போனேன் அவர்கிட்ட. இட்ஸ் எல்லாம் பெலோனி, ஃபால்ஸ் ஸ்டோரிஸ். யூ கேன் see ஜீசஸ் கிரைஸ்ட் பட் நாட் த ஃபாதர் காட். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாதர் காடை பற்றி, யோபுக்கு ரொம்ப ஆசை ஃபாதர் காடை பார்க்கணும். அவன் ஃபாதர் காடை பார்க்க போனான். பிதாவான உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒருத்தர் பார்க்க வரான். உடனே அவர் மேகத்தை இழுக்கிறார். இழுத்து கேட்டன் போட்டு சிங்காசனத்தில் எங்கே உட்கார்ந்துருக்கார். அரியணையின் முகப்பிலே ஆண்டவர் முகிலை இழுத்து பரப்பி தன்னை திரையிட்டு கொண்டார். புக் ஆஃப் ஜோப் 29:6. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவருடைய அரியணைக்கு முன்பாக முகிலை பரப்பி திரையிட்டு தன்னை மறைக்கிறார். எப்படிப்பா பார்க்கறது? இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கறது? அதை பற்றி நான் விளக்க போகிறேன். முதல் தல மகிமை மோசே கண்டது. 33ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 21ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஓர் இடம் உண்டு, இதோ என் அருகில் ஒரு இடம் உண்டு. இது யார் சொல்றான்னா பிதாவாகிய தேவன் சொல்றார். இதோ என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அப்படின்றார். பக்கத்தில் இருக்கிற இடம் என்ன? ஸ்தேவான் கண்டான். பிதாவின் வலது பரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறவராக இருந்தார். ஆகவே என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் என்னடா? பிளவண்ட மலை, கண்மலை, இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, இதோ எனக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த கண்மலையின் மேல் நீ வந்து நெல் அப்படின்றார். மோசே இங்கே நின்றுட்டு இருக்காரு. தேவன் இங்கே மேகத்தை மறைச்சிட்டு மேகத்துக்கு அந்த பக்கம் நிற்கிறாரு. இவன் கேட்குறான், உங்கள் மகிமையை பார்க்கணுன்னு. அது சொல்கிறாரு, நான் உன் முன்னால் தான் இப்போ நிற்கிறேன். இப்போ நான் நேராக எடுத்துட்டேன்னா, கேட்டன் எடுத்துட்டேன்னா நீ செத்து போயிடுவேன். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், என் கையை வச்சு உன்னை மறைச்சிக்குவேன். நான் அங்கே போகும்போது என் கையை உன்னை பார்க்க விடாமல் ஆக்கிடும். அவ்வளோ தூரம் போனோடனே என் கையை எடுத்துருவேன், அப்போ நீ பார்ப்ப அப்படின்றார். ஸோ ஐ saw this vision. So Moses is standing here, Father God is standing, there is a cloud. God says, அப்படி கையை நீட்டுறார்.
கையை நீட்டின உடனே இவன் கண்மலையில் நின்றுட்டுருக்கான். கையை நீட்டின உடனே தேவன் கடந்து போகிறப்பாங்க. ஒரு பவர்ஃபுல் லைட் இருக்குது. இது நான் இங்கேருந்து பார்க்குறேன். இதுக்கு ஒரு அடிக்கு பக்கத்தில் போய் என்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 1000 வாட்ஸ் முடியாது. அதே மாதிரி தேவனுடைய மகிமை எவ்வளோ தூரத்தில் தள்ளி பார்க்க முடியுமோ, முன்னால் இருந்த ஆண்டவர் கையை வச்சு அவரை பார்க்க விடாமல், செத்து விடாமல் மறைச்சிட்டு நடந்து இங்கே போயிட்டு கை நீண்டுருக்கு, கை எடுத்துட்டான். அப்போ அவன் பார்க்குறான், மகிமையை பார்க்குறான். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கடந்து போகும் மட்டும் கரத்தினால் மூடுவேன். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், அதைத்தான் என் பக்கத்தில் ஒரு இடம் உண்டு. இந்த கன்மலை, இயேசு கிறிஸ்துவ கன்மலைன்னு சொல்லியிருக்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஞான கன்மலை, அவர்களோடு கூட சென்ற கன்மலை, ஞான கன்மலை. இந்த கன்மலை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்வார்? கன்மலையின் பிளவில், ராக் ஆஃப் ஏஜஸ் cleft for me. There was one songwriter by name Reverend Augustus Montague Toplady. அவர் ஒரு பாஸ்டர். அவர் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது, கிராமத்திலேருந்து போயிட்டு இருக்கும், பயங்கர மழை வந்துச்சு. ரெயின் கோட் இல்லை, கொடை இல்லை. என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தார். கல்மழை, பயங்கரமான மழை. அப்போ ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையில் ஒரு ஓப்பனிங் இருந்தது. கர்த்தர் அதை காட்டினார். அங்கே போ அப்படின்னார். வெட்டி வச்சிருக்கு இவருக்காக, உள்ளே போய் ஷெல்டராக இருக்குது. உடனே இவர் அதிசயப்பட்டார். என்னப்பா இப்படி, நான் இவ்வளோ தூரம் வந்தேன், இப்போ தான் மழை பிடிச்சிது, அதுக்குள்ளே இந்த கண்மலையை பார்க்குறேன், பிளவுண்ட கண்மலை. உடனே பாக்கெட்டில் பேனாவை எடுத்து, பேப்பர் எடுத்து, பிளவுண்ட கண்மலை பற்றி ஒரு பாடல் எழுதினான். 1763ஆம் ஆண்டு இந்த பாடல் எழுதப்பட்டது. பிளவுண்ட மலையே என்று தமிழில் கூட நம்ம பாடுறோம். கர்த்தருக்குள் அன்பாலே, இந்த கண்மலை எப்பொழுது பிளவுண்டது? யார் பிளந்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணி கிடைக்கவில்லை, தண்ணி தாகத்தினால் தவித்தார்கள். ஒரு கண்மலை. அப்போ மோசே போய் அதை அடித்த உடனே கண்மலை பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வந்தது. ஆகவே அந்த கண்மலையை பிளந்தது யார்? மோசே. எப்பொழுது பிளந்தார்கள்? அந்த ஞான கண்மலையிலிருந்து தண்ணீர் வர பிளந்தது. இந்த கல் இப்போ உண்மையில் இருக்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பிளவுண்ட கண்மலை. யாத்ராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். கண்மலை பிளக்கப்பட்ட சம்பவம். அந்த கண்மலை, இந்த கண்மலை மேலே ஆண்டவர் இருக்கார். இது நல்ல கண்மலை. கோலை வச்சு மோசை அடித்த உடனே அது பிளந்தது. அதிலிருந்து பிளவுண்ட கண்மலை. அந்த பிளவுண்ட கண்மலை இருந்தால் மோசைக்கு தேவ மகிமை வந்த உடனே அந்த மகிமையை பார்க்க முடியல மக்களால். ஆனால் இந்த பிளவுண்ட கண்மலையில் இருக்கிற மக்கள் அந்த மகிமையை பார்க்க முடியும். அதனால தான் பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த மறுரூப மலையிலே பிளவுண்ட கண்மலையின் பக்கத்தில் இருக்கிறார்கள். மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்ததை விட இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரிய பிரகாசமாக இருந்தது. பிதாவாகிய தேவன் மகிமையை வெளிப்படுத்த போகிறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவென்னும் கண்மலையில் மோசே இருக்கிறார். அவர் கை அந்த மகிமையை அவர் ஸ்ட்ரைக் பண்ணாதபடி மறைக்குது. அந்த கையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அந்த கை தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது பிதாவாகிய தேவன் மகிமை, இயேசு கிறிஸ்து கண்மலை, கரம் பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் இருக்காங்க. கரத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். 22ஆம் வசனம், நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மறைப்பேன். அதுக்கப்புறம், பின்பு நான் என் கையை அகற்றுவேன், நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பார்களே, த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். சில வேளைகளில் ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அட் த டைம் ஆஃப் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேக நேரத்திலே பரிசுத்தாவியானவர் தலையில் கையை வைக்கிறார். இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா, கிமு 1423ஆம் ஆண்டு நடந்தது. மோசே மகிமையை பார்க்க விரும்பினான். இந்த மகிமை தன்னோட வரணும்னு விரும்பினான். அந்த மகிமையை காட்டணும் அப்படின்னு சொன்னவன் அந்த மகிமை என்னோட வரணும்னு விரும்பினான். 40 வருடம் வனாந்தரத்தில் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக
அந்த மகிமை அவர்களுக்கு கடந்து சென்று கொண்டே இருந்தது. மேகத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆள் மோசம் வச்சுருப்பான். ராவும் பகலும் நைட் டியூட்டி, 24 hours டியூட்டி, 8 hours ஒருத்தர் பார்த்துருப்பான், அடுத்த 8 hours. அந்த மேகம் நகர ஆரம்பிக்கும் போது ஓடி போய் சொல்லுவாங்க, ஐயா மேகம் நகருது. உடனே எக்காலம் ஊதுவாங்க, சில்வர் ட்ரம்பட், எல்லாரும் எந்திரிப்பாங்க. உடனே பிரயாணம் பண்ணுவாங்க. மேகம் நகர்ந்தால் அவர்கள் நகர்ந்தார்கள், மேகம் நின்றால் அவர்கள் நின்றார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியின் நம்மை வழி நடத்துகிற விதம். ஆண்டவருடைய கரமாகிய பரிசுத்த ஆவி நம்ம வழி நடத்தும் போது அவர் நடடானா நடக்கணும், நெல்லுனா நிற்கணும். எலியாவும் எலிசாவும் நடந்தாங்க. அவர் நின்ற பொழுது இவர் நின்றார், அவர் ஆற்றை கடந்த பொழுது இவர் கடந்தார். எப்படி எலியாவும் எலிசாவும் ஒன்றாவே போனாங்க. நீ வர வேண்டாம்ப்பா, நீ இருப்பா, நான் போயிட்டு வரேன். நோ 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 நோ, ஐ வில் கம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யூ ஹாவ் டு வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். இந்த கை இப்பொழுதும் மக்கள் மத்தியில் அமர்கிறது. அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்ட பொழுது, கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறது உண்டு. 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். கர்த்தருடைய கை என்னது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் மேல் இருந்தபடியால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அவன் ஆகாப் ராஜாவே மழை வரப்போகுது, நீங்கள் எனக்கு லிஃப்ட் தாங்க, நான் வரணும் உங்கள் ஊருக்கு அப்படின்னு கேட்கல. சொல்ல, ராஜா நீ போ, வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை எடுத்து மடியில் கட்டினான். கட்டிட்டு ஓட ஆரம்பித்தான். யார்? எலியா தாத்தா, என்னையோட வயசானவன். அவன் ஓடுறான். ஓடிட்டு ரதத்துக்கு முன்னால் போய் அங்கே நிற்கிறான். எத்தனை மைல் ஓடினான்? ரதத்துக்கு முன்னால் போய் அவன் நிற்கிறான். எப்படி ஓட முடிஞ்சது? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்திவிட்டு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய கரம் உன்மேல் அமர்ந்தால் தாத்தா எலியா ஓடினது போல அறையை கட்டி கொண்டு நீ ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிச்சிருவ. யூ won't think about your age, you won't think about the hurdles, you won't think about the road blocks, bumps, you will just jump and run. பள்ளத்தாக்கில் தண்ணி இல்லை. அப்போ இது தண்ணி நிறக்கிறதுக்கு மிருகங்களுக்கு ஆளுகளுக்கு தண்ணி குடிக்க என்ன செய்யறது? யாராவது மேன் ஆஃப் காட் இருக்கானா அப்படின்னு ராஜா கேட்குறான். இருக்கான் ஒருத்தன், எலிசான்னு சொல்லிட்டு. அவனை கூட்டுவாங்க. அவனை கூட்டு வந்தோடனே அவன் கேட்குறான், ஒரு சுரமண்டலத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்றான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. யூ ஸ்பீக், கண்ட்ரோல் த வெதர். மோசே ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி எந்த கையை அப்படி எடுத்தாரோ, மோசே மகிமையை பார்த்தானோ, அந்த கையினாலேயே ஆண்ட பிதாவாகிய தேவன் மோசேயின் தலையில் வைத்தவுடன் அவனுடைய ஃபேஸ் ஒரு மிரர் ஆயிடுச்சு. பரலோகத்தின் ஒளியை அவருடைய முகம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு. மோசேயின் முகத்திலிருந்து ஒளி வரவில்லை, மோசேயினுடைய முகம் ஒரு மிரர் மாறி அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. எப்படி சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு பிரகாசிக்கிறதோ, அதை போல பிதாவாகிய தேவனுடைய ஒளி மோசேயின் மேல் பட்டு மக்களுக்கு பிரகாசி. மோசே ஒரு வெயில் போட்டான், ஒரு முகமூடியை மோசே போட்டுக்கொண்டான் என்று பார்க்கணும். எபிரேயத்தில் அந்த முகமூடி டுலே, TULLE, டுலே என்று அழைக்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே அது என்ன, அந்த முகமூடியை கொஞ்சம் காட்டுங்க, அது எப்படி இருக்குது நான் பார்க்கணும். The Lord showed me that veil. It has got 2 layers. One layer is inner skin of a goat. ஒரு ஆட்டினுடைய உள்ளான தோலை ப்ராசஸ் பண்ணி translucent. The meaning of the word translucent is semi conductor of light, partially visible. அந்த அதுக்கு முன்னால் சணலில் நெய்து போட்டிருக்கார். 2 லேயர் இந்த கேட்டன் அவர் போட்டிருக்கார். போட்டு இப்படி கட்டியிருக்கார். டுலே
அப்புறம் அந்த கேட்டன் வந்து கண்கண்ணாக அந்த சேனலில் இது பண்ணியிருக்கனால இந்த இதுலேருந்து பார்க்குது. மக்கள் வந்து அவருடைய முகத்தை பார்க்க முடிந்தது என்று பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. டுலே, அந்த கேட்டன் பேர் டுலே இன் ஹீப்ரூ. டுலே மீன்ஸ் 2-layered curtain. 1 layer is made out of processed inner skin made translucent, and the next is woven jute. சேனலில் கண்ணா வச்சு இது பண்ணது அதுதான் போட்டுட்டு இருந்தான். அது முதல் 6 மணி நேரத்தில் 50% அந்த லைட் குறைஞ்சிது. அடுத்த 6 மணி நேரத்தில் 20% குறைஞ்சிது. அடுத்த 20 மணி நேரத்தில் ஃபேட் அவுட் ஆச்சு. திஸ் டைமிங் இஸ் given by God. First 6 hours 50%, another 12 hours 20%, another 20 hours, 48 hours the glow was there. அதை 48 hours போட்டுவான். இவங்களை பார்க்கும்போது போட்டுக்குவான், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது தூக்கி விட்டுருவான். ஆகவே அந்த மகிமை இருந்து 2 கொரிந்தியர் 3:9. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. தண்டனை தீர்ப்பளிக்கும் ஊழியம் மோசேயின் ஊழியம், 10 கற்பனைகளின் ஊழியம், தண்டனை தீர்ப்பளிக்கும் ஊழியம். தண்டனை தீர்ப்பளிக்கும் ஊழியம் மகிமையை கண்டு முகம் பிரகாசித்தால் நீதியின் தீர்ப்பளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இந்த மகிமையை காணாமல் இருப்போமோ? காண்போம் அல்லவா? காண்போம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அவருடைய மகிமை level 1 glory, level 2 glory Elijah time, level 3 glory Apostle Paul's time. நீங்க இருக்கிறது level 3 glory. அதனால அவர் என்ன சொல்றார் 10ஆம் வசனத்தில், என் டிரான்ஸ்லேஷன்ல, அன்றைய மாட்சிமையோடு அன்றைய மகிமையோடு மோசேயின் காலத்து மகிமையோடு இன்று கிடைக்கும் மகிமையை ஒப்பிட்டால் அந்த மகிமை அல்லவே. அது மகிமையே கிடையாதுப்பா. நீங்க அடைய போற மகிமையை பார்த்தா அதெல்லாம் பாப்கார்ன். இது நம்ம இது சூப்பர் மகிமை, நெக்டர் மகிமை, அமுத மகிமை, சிறந்த மகிமை. அந்த மகிமை கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். So now we are going to experience that glory on the stage. You pray. God told me the glory will be present here, but I told those who are hungry, thirsty for God's word, let the glory come. தண்டனை தீர்ப்பளிக்கும் ஊழியம் இவ்வளவு மகிமையை வெளிப்படுத்தினால் விடுதலை தீர்ப்பளிக்கும் ஊழியம் எவ்வளவு இருக்கும். இன்னொன்று சொன்னார், கற்பலகைகளில் வரிவடி எழுதப்பட்ட ஊழியத்திற்கு இந்த மகிமை இருக்கும் என்றால் ஆவியானவரால் இருதயத்தில் எழுதப்பட்ட ஊழியத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்று சொன்னார். நம்ம மகிமையின் பிள்ளைகளப்பா, சாதாரண அல்ல.